Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. வணக்கம். டாஸ்மாக் வழக்கில் தற்பொழுது உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. டாஸ்மாக் வழக்கில் அமலாக்கத்துறை வரம்பு மீறி நடந்து கொள்கிறது. தனிநபர்கள் செய்த விதிமீறலுக்காக ஒரு நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுப்பதா? கூட்டாட்சி தத்துவத்தை மீறி தற்பொழுது அமலாக்கத்துறை நடந்து கொள்கிறது. முறைகேடு நடந்தது என்றால் சம்பந்தப்பட்ட தனிநபர்களுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தலாம். ஆனால் ஒட்டுமொத்த அரசு நிறுவனத்தையும் எப்படி அமலாக்கத்துறை விசாரிக்க முயற்சிக்கலாம்? டாஸ்மாக் ஊழியர்களின் செல்போன்களை குளோன் செய்துள்ளது அமலாக்கத்துறை என தற்பொழுது பல்வேறு கேள்விகளையும் எழுப்பியிருக்கிறது. நிதி சார்ந்த முறைகேடு எங்கு நடைபெற்றுள்ளது என அமலாக்கத்துறை கூற முடியுமா எனவும் உச்ச நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் நிறுவனங்களிலும் டாஸ்மாக் மேலாண் இயக்குனர் விசாகன் அவர்களிடமும் பார்த்தோமேனால் பல்வேறு கட்டமாக விசாரணைகள் நடைபெற்றது. அவருடைய இல்லம் அமைந்திருக்கக்கூடிய மணப்பாக்கம் பகுதியிலும் பார்த்தோமேனால் காலையிலிருந்து மாலை வரை தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்றது. தொடர்ந்து டாஸ்மாக் நிறுவனத்தை முழுவதுமே தங்களுடைய விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தனர். 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றுள்ளதாகவும் தொடர்ந்து அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்பொழுது அமலாக்கத்துறை விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறது. சட்டமன்ற தேர்தல் நெருங்குவதால் தான் அமலாக்கத்துறை சோதனை நடைபெறுகிறது எனவும் தற்பொழுது திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார். டாஸ்மாக் வழக்கு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பை திமுக வரவேற்கிறது என்றும் அதே போன்று இது போன்று வரம்பு மீறி நடந்து கொள்ளக்கூடிய செயல்களை இதோடு நிறுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் தற்பொழுது அமலாக்கத்துறைக்கு திமுக தனது கண்டனத்தை தெரிவித்து உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை வரவேற்று குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கில் தற்பொழுது இடைக்கால தடை விதித்திருக்கக்கூடிய நிலையில் அமலாக்கத்துறை மேற்கொண்டு இந்த வழக்கில் தலையிட முடியாது என்றும் மீண்டும் விசாரிக்க உத்தரவு பிறப்பித்தால் மட்டுமே விசாரிக்க வேண்டும் என்றும் தற்பொழுது உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அதே போன்று டாஸ்மாக் கடைகளில் விற்பனை செய்யப்படும் மதுபானங்களில் பாட்டிலுக்கு கூடுதலாக 10 ரூபாய் வாங்கப்படுவதாகவும் மதுபான ஆலைகள் டாஸ்மாக் நிறுவனத்துடன் கூட்டு சேர்ந்து பொய் கணக்கு காட்டி கோடிக்கணக்கில் பணம் முறைகேடு செய்ததாகவும் புகார் எழுந்திருக்கிறது. இதனையடுத்து சென்னையில் உள்ள டாஸ்மாக் அலுவலகத்தில் அண்மையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தியது. இந்த வழக்கில் தான் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டிய நிலையில் தற்பொழுது இந்த வழக்கின் விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்திருக்கிறது, இடைக்கால தடை விதித்திருக்கிறது. இதனால் இந்த வழக்கில் மேற்கொண்டு எந்த ஒரு விசாரணையும் தற்பொழுது நடைபெறாது எனவும் அடுத்த கட்டமாக உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தால் மட்டுமே விசாரணை நடைபெறும் எனவும் தற்பொழுது தகவல் வெளியாகி இருக்கிறது.